வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் பிறப்பு எடுத்து வந்த நோக்கமே தன்னை அறிதல் நிகழத்தான். இதுதான் மொத்த ஆன்மீகம்னு என்னால் சொல்ல முடியுது. என்னமோ அது தனியாலாம் கிடையாது. அதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நிலை கடந்து வந்தாலும் கடைசியில் ஒரு ரீச் ஆகிற இடம் தன்னை உணர்தல். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்க இல்லையா, அது உங்களோட கிஃப்ட்டு, வெகுமதி, ஆனந்தம். நிறைய பேர் உடல் விடும்போது தான் ஞானம் அடையணும், வயசானதுக்கப்புறம் தான் ஞானம் அடையணும் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, வாய் வழி அந்த மாதிரி நம்ம கேட்டு பழகிட்டோம். ஒரு 50 வயசுக்கு மேலே தாங்க ஆன்மீகம் பக்கமே போனோம் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்து, எனக்கு 20 வயசு தாங்க ஆகுது, எனக்கு 25 தான் ஆகுது, இப்போவே நீங்கள் இப்படி பழம் சாமி பற்றி பேசுகிறீங்க, இது ஆன்மீகம் பற்றி பேசுகிறீங்க, எனக்கு இன்னும் வயசு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே 50 வயசில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதலே எனக்கு வந்திருக்கலாம், இப்போ பாருங்கள் நடக்க முடியல, டயபிட்டிஸ், தென் பல டிசீஸ் வந்துடுச்சு, முட்டங்கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, இப்போ நான் நினைக்கிறேன் நடக்க முடியல, உடல் ஒத்துழைக்கலை, சுகர், அதனால் எனக்கு ஃபுட்டு அது மாதிரி பயிற்சி பண்ண முடியல, உட்கார முடியல, ஆசனாஸ் பண்ண முடியல அப்படின்னு. அப்போது மனம் அப்போ கேட்டால் இப்போன்னு சொல்லும், இப்போ கேட்டால் அங்கேன்னு சொல்லும். அக்கறைக்கு இக்கரை பச்சை. இந்த மனதை நீங்கள் அதோட கண்ட்ரோல்லே நீங்கள் போனீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ரொம்ப ஒரு விசித்திரமானது, சேம் டைமில் தந்திரமானது, சதி பண்ணுதுன்னு கூட நான் சொல்லுவேன். நம்மக்கிட்ட டேட்டாலாம் எப்படி இருக்குன்னா, நாம் தான் சந்திரன், நாம் தான் சூரியன், நாம் தான் நட்சத்திரங்கள், நாம் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுது. இதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அதுக்குள்ளே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. சரி, அதுக்குள்ளே போனவங்க சொன்னாங்க கேட்டால், ஒரு 10 பேர் 10 விதமாக சொல்ல வைக்குது. இது சாத்தியமே இல்லைன்னு நம்பும்போது டபக்குன்னு காமிச்சு ப்ரூஃப் காமிக்குது. இந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களை குழப்புதா, இல்லை குழப்பணுன்னே இந்த மாதிரி காமிக்குதா, நீங்கள் குழம்பி போய் ஆகணும்னு இந்த மாதிரி ஆகுதா, அது நான் குழப்பி விடுவேன், நீ தெளிவாகி போகணும் அப்படின்னு டெஸ்ட் வைக்குதா. இங்கே டெஸ்ட்டு எப்போ வைக்கனே சொல்லப்படுறதில்ல. அதே மாதிரி சிலபஸ்க்குள்ளே கொஷின் இல்லை, அவுட் ஆஃப் கொஷின் தான் வருது. எந்த நேரத்தில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. நிகழ்காலத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு ப்ராக்டிஸும் பண்ணலை. யார் நல்லது கெட்ட சொல்லித்தரதுக்கு நம்ம சூழ்நிலை இல்லை. நம்ம அகங்காரம் அதை ஏற்றுக்காது. எந்த தைரியத்தில் நம்ம மனித பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்கோம் பாருங்களேன். நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு. நம்ம இப்போது படும் துயரம் போடுவாங்க தெரியுமா, குழந்தைங்கள, ஹஸ்பண்டு, நோய், கடன், பொதுவாகவே ஒரு வட்டம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா, ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வரும், இல்லை பணப்பிரச்சனை வரும், அதுதான் கடன் சொல்கிறோம். அப்புறம் அவமானம் அப்படி வரும். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி 4 சொன்னேன்னா இதுதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு வரும். சுழற்சி மாதிரி. இப்போ கடன் பட்டிருக்கவங்க நோயை சட்டையே பண்ண மாட்டாங்க. இன்னொருத்தங்களுக்கு நோய் இருக்கும், கடனை பற்றி அவங்க பிரக்கியே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்கும். அவமானம், இந்த மாதிரிலாம் இந்த 4 விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு வட்டம் மாதிரி தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனித பிறவியில் 120 ஆண்டுகள் வாழ்கிறாங்க. அந்த தசாபுத்தி உள்ள காலங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டு நம்ம வந்துடுறோம். இப்போ மேலே எனக்கு ஒரு புரிதலில் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இருக்கேன். நான் இப்போ என்னென்னா, இன்றைக்கி நான் சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாய கர்மா பற்றி பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த அறிவு கொஞ்சம் விட்டக்கரை தோட்டக்கரையெல்லாம் இப்போ நான் பேச முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 12th படிக்கிற பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசினா அந்த பிள்ளைக்கு எதுவுமே புரியாது. அதனால் அவளுக்கு அறிவில்லைன்னு கிடையாது. என் வயசு வரும்போது இதை விட பிரம்மாண்டமாக கூட போவாள்.
அதனால் இப்போ யாரையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே இது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு 5 வயசு பையன், இல்லை 10 வயசு பையன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து முதிர்ந்த சோல். அவன் அடுத்து வந்து அவன் வந்து ஞான நிலையை அடைஞ்சு அதை முதிர்ச்சி பற்று இந்த பூமிக்கு அதை ஞானத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாலண்டியராக வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. பிறந்து வந்திருக்கான், மனுஷ பிறவி எடுத்து வந்திருக்கான். நான் வந்து இன்னும் ஞானத்து நிலை அடையலை. நான் வந்து அந்த ப்ராசஸில் இருக்கேன். எனக்கு இன்னொரு 10 பிறவியோ 5 பிறவியோ எடுத்து தான் அது இருக்குது. ஆனால் அவன் ஞானம் எடுத்து வந்து இந்த பூமியில் வந்து ஷேர் பண்ணணும், அவன் சர்வீஸ் பண்ணணும்னு வந்திருக்கான். எதை? ஞானத்தை. இப்போ அவன் சின்ன பையன், 10 வயசு பையன். நான் வந்து இன்னும் அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் நடக்கலை. எனக்கு இப்போ வந்து ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. இப்போது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் உண்மையான தேடும் பட்சத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பையனை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அவன் சின்ன பையன் பேச்செல்லாம் நம்ம கேட்கலாமா? அவன் வந்து நமக்கு புத்திமதி சொல்லலாமா? அப்படிங்கிற அகங்காரம் காரணமாக இங்கே செயல் நடக்குது. இல்லையா, அந்த பையன் என்ன செய்யணும் தெரியுமா? அப்படி ஒரு காட்சி கொடுக்கணும், அப்படியே அவன் மறைஞ்சிடணும், இல்லைன்னா அவன் வேறு ரூத்தை டகால்னு காமிக்கணும், இல்லை என்னையே வந்து இப்போ 50 வயசில் இருக்கேன்ல டகால்னு 20 வயசாக மாற்றணும், இல்லை குழந்தையாக மாற்றிடணும், இல்லை ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் டைன்னு விழணும். இது அதிசயங்களை காமிச்சா நான் அந்த பையன் நம்புவேன். அப்படி தானே? இப்படி தான் நம்ம வந்து புராணங்கள்லேயும் இதிகாசங்களையும் கதைகளையும் படித்து நம்பிக்கை வச்சுருக்கோம். இதே மாதிரி தேடுறோம். நான் உண்மையே என்ன சிவனை பார்த்தே ஆகுங்கிற நோக்கத்தில் இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்படி தான் ஒருத்தங்கிட்டையாக போய் இதை கேட்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த தேடுதல் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அந்த தேடுதல் மூலம் நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படிங்கிறதும் அந்த டைமில் புரிஞ்சிச்சு எனக்கு. ஒரு விஷயம் நம்ம தேடி போகிறோன்னா அது ஒன்று மட்டும் தேடி போகல, அங்கே போனால் தான் 10 விஷயங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிது. 10 கேள்வி நம்ம வச்சுருந்தோம்ல, இங்கே ஆன்சர் கிடைக்கிது பாருன்னு அந்த ஸ்பாட்டில் தான் தெரியுது. அப்போ நீங்கள் வந்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம், நான் இப்போ என்னை பற்றி சொல்ல வந்தேன்னா, இங்கே இந்த பூமிக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி வந்து ஒரு ஹையர் சோல் இருக்கேன். எனக்கு என்ன எனர்ஜி இருக்குது, பவர் இருக்குது. நான் அங்கே இருக்க எல்லா சுக போகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். பூமிக்கு வந்தால் டியூவல் இருக்குது, அங்கே டியூவல் கிடையாது. நான் டியூவல் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இன்பம் மட்டும்தான், துன்பம் மட்டும்தான். இன்பம் துன்பம் வந்து இந்த கான்செப்ட் படி இருக்க ஒரே கிரகம் பூமி தான். இந்த பூமி தான் ஆக்சுவலாக பனிஷ்மெண்ட் ஏரியாவுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிஃப்டடான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டும் பூமி தான். இங்கே தான் 2மே இருக்குது, அங்கெல்லாம் 2 கிடையாது. காதல்னால் காதல் மட்டும்தான், அன்பு மட்டும்தான், கருணை மட்டும்தான், பாசம் மட்டும்தான். அதே மாதிரி இருட்டு மட்டும்தான், அந்த துன்பம் மட்டும்தான். அது மாதிரி தான் தனித்தனியாக இருக்குது. இங்கே மட்டும் தான் 2 இருக்குது. 2வது அங்கே உணர முடியாது. நீங்கள் ஒருத்தவங்களை உணர முடியாது. நீங்கள் 2 பேரும் வந்து அந்த கையோட இணைப்பு வரும்போது இங்கே வந்து கரண்ட்டு ஷாக்காது, மின்னல் அடிக்குது, ஒரு சிலிர்க்குது உடல் அப்படின்லாம் நம்ம உணர்வை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உணரும்போது அங்கே அப்படி நடக்கவே நடக்காது. எல்லாமே ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் எப்படி உணர முடியும்? இங்கே தான் மனம் வந்து அப்படி குறுகி இருக்குது. அங்கே வந்து மனம் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்குது. இங்கே மனம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போகும்போது தான் இந்த உணர்வையும் நம்ம கையை வச்சு அந்த முடியோட திக்னஸ் ரொம்ப கம்மி பண்ணால் கூட அந்த உணர்வு கூட கண்டுபிடிக்கக்கூடிய சென்ஸ், அந்த சென்சிட்டிவ் வந்து நமக்கு இப்போ பூமியில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஒரு தொடுதல், ஒருத்தங்க இப்போ இங்கேருந்து பார்க்கும்போதே ஒருத்தங்களால் உணர முடியுது, என்ன ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னு உணர முடியுது. அப்போ அங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால், அங்கே வேற ஒரு டைமென்ஷனில் இருக்குது. இதெல்லாம் வந்து அங்கே சாதாரணம், இங்கே வந்து இது பிரதானம். இது ஒரு மனிதனுக்கு தேவை. அதான் இறைவனே வந்து ஒரு காதல் கொள்ளணும்னா, ஒரு காமம் கொள்ளணும்னா மனித பிறவி எடுத்து தான் வருவாங்க. அங்கே வந்து இந்த உணர்வே இருக்காதே, பசியே இருக்காதே, எதுவுமே இருக்காதே. இங்கே அப்படி இல்லைல்ல. தாகம், பசி, உணர்வு, ஏக்கம், காதல், இந்த மாதிரி வந்து இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போது நம்ம அங்கேருந்து அவ்வளோ அனுபவித்த நம்ம கை நீட்டினா தண்ணி, என் உடல் எந்த உருவம் எடுத்துக்க முடியும், நான் எந்த இடத்துக்கும் பறக்க முடியும், ஏகாந்தத்தில் இருந்துகிட்ருக்கேன். பசினா என்ன, கவலைனா என்ன, வறுமைனா என்ன, எதுவுமே தெரியாது.
ஒரு தாழ்வு மனப்பாடம் என்ன, பூமியில் வந்து இப்படி வந்து என்னை வந்து பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க, அது எதுவுமே நான் அனுபவிக்கலை. பூமிக்கு இங்கே வந்துட்டேன். இந்த என்னோடய கர்மத்தை டிசைன் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்து அம்மா அப்பா சூஸ் பண்ணி இடம் சூஸ் பண்ணி எல்லாம் இங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. வரும்போது இதெல்லாம் நமக்கு அங்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் இவ்வளோ துன்பப்படுவேன், இவ்வளோ பேர் நான் இக்னோர் பண்ணுவாங்க, இவ்வளோ நன்மை நடக்கும், இவ்வளோ தீமை நடக்குங்கிறது ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்து தான் வந்திருப்போம். அப்போ ஓகே டன். இந்த ஃப்ளைட்லேருந்து குதிக்கும்போது ஃப்ளைட்டில் எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, நீங்கள் போய் இப்போ இமயமலையில் உச்சியில் நீங்கள் தனியாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எந்த பர்ஸும் எடுக்காமல், பணம் தான் சொல்கிறேன், பணம் எடுக்காமல், ஐடி எடுக்காமல், அப்புறம் வந்து என்னென்னா அறிமுகம் இல்லாமல், ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், இப்படி எப்படி இருக்குங்கிறத வந்து வாழ்ந்து கூட பார்த்தது இல்லாமல் இங்கே இருக்க மனிதர்களை சூஸ் பண்ணி வந்துடும்ல, அவங்கள நம்பி ஒரு கல்யாணம்னா ஒரு கணவனை, ஒரு அம்மா அப்பாவை, ஒரு ஜாதியை, ஒரு நம்ம உடலை, இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு வந்துட்டு கீழே வந்து வாழ்கிறோம் பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை உணரும் போது தான் தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, இது தன்னை உணர்ந்த போது, நாம் யார் உணர்ந்த போது மொத்ததும் தெரிஞ்சுது. அது எப்படின்னா, நம்ம தன்னை உணர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரியுதுன்னா, ஒரு படம் பார்க்கும்போது ஒன்று தான் தெரியும். எப்படி தெரியும்? ஒரு சீன் தான் தெரியும். ஃபஸ்ட்டு சீன், செகண்ட் சீன் அப்படியே போயிட்டே இருக்க படம் பார்த்துட்டே இருப்போம். தன்னை உணர்ந்த போது என்ன ஆயிரும்னா, மொத்த கதையும் தெரிஞ்சிடுது. மொத்த திரைப்படம் எதுவும் தெரிஞ்சிடும். அப்போ நம்ம கிளைமேக்ஸ் வெயிட் பண்ண தேவையில்லை, எப்படி எண்டுன்னு தெரிய தேவையில்லை, முன்னாடி எப்படி இருக்குன்னு தேவையில்லை. ஆனால் அந்த நிகழ்தலுக்கு முன்னாடி ஒன்று தான் பார்க்க முடியும். அது ஓட்ட அந்த திரைப்படம் ஓட தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தான் நம்ம தன்னை உணரும்போது அனைத்தும் அந்த அகக்கண் வழி எல்லாமே தெரிஞ்சிடுது. இதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, அப்போ நம்ம என்ன வந்தோம், எதுக்கு வந்தோம், இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், எப்போ எந்த இடத்துக்கு இருந்தோம், நம்மளோட வீடு, சொந்த வீடு எங்கே இருக்குது, நம்ம வீடு அறைய வந்தோமா, இல்லை ஒரு ஆசையை தீர்த்துக்க வந்தோமா, இல்லை நம்ம ஆசைப்பட்டு ஒருத்தவங்க போன ஜென்மத்தில் துன்பம் விளைவிச்சு அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் நம்ம வாங்க வந்தோமா, ஒரு குழந்தை வந்து நமக்கு வந்து அன்பையும் பாசத்தையும் அருளையும் கருணையும் கொடுக்க வருதா, இல்லை நம்மகிட்ட இருக்க வந்து கருணை அன்பு பாசத்தை எல்லாம் எடுக்க வருதா, இல்லை நம்ம துரோகம் பண்ணவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த தடவை வந்து நம்ம துரோகம் பண்ண வராங்களா, இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷனில் மனிதர்கள் பிறவி எடுத்து வரோம். அப்போ நீங்கள் எந்த பிறவி எடுத்து வந்திருக்கீங்கன்னு தன்னை உணர்ந்தால் தானே தெரியும். அப்போ தான் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு விவசாயியே வாழ்ந்து போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் இன்ஜினியர் போய் சேர மாட்டேன். எனக்கு வந்து கொடுக்கப்பட்டது வேலை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் நேரங்காலத்தை விரைவு பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து என்னென்னா, மற்றவங்கள பார்த்து ஏங்க மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், ஒப்பீடு செய்ய மாட்டேன். இதெல்லாம் வந்து இந்த மாயைகளை சிக்கிக்கிட்டோம்னா இந்த மாதிரிலாம் எல்லா வேலையும் பண்ணுது. மாயையை பார்த்து மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர முடிஞ்ச போது நமக்கு வந்து என்னென்னா, அது செய்கிறதெல்லாம் ஒரு பிரதானமாக நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு கவனம் கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து எதுக்கு வந்தோமோ அந்த வேலைக்கு மட்டுமே கவனம் கொடுப்போம். ₹1,00,00,000 கீழே கிடக்குது, அந்த என்னோடய காசு இல்லைங்கிற பட்சத்தில் நான் அதை எடுக்காமல் போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்படி இல்லை, அந்த மாயையில் சிக்கணும்னு வச்சுக்கோ, ஆஹா யார் பணமோ இல்லை நம்ம கிடச்சிட்டுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அபகரித்து நானே ஒளிச்சு வச்சு மறைச்சி வச்சுருவேன். எடுக்கவே இல்லைன்னு பொய் வேறு சொல்லிடுவேன். ஆனால் தன்னை உணர்ந்து போகும்போது இந்த பணம் என்னோடது இல்லாத பட்சத்தில் எடுத்தால் என்ன துன்பம் வரும், எடுக்கலைன்னு என்னெல்லாங்கிறது மொத்த திரைப்படம் மாதிரி தெரிஞ்சோடனே நம்ம எடுக்க மாட்டோம். அதனால தான் இந்த மனிதர்கள் இப்படி மட்டும் தெரிஞ்சிருந்தால் அந்த இவ்வளோ துன்பம் இருந்திருந்தால் நான் பிறந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அப்போது இங்கே மனிதர்கள் வந்து இந்த பூமிக்கு எடுத்து வரும்போது இந்த மனித மனத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல், அந்த மூச்சை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கும்போது எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இது ரெண்டையும் கொண்டு போய் அப்படியே அந்த பதஞ்சலி சூத்திரத்தில் இருக்க மாதிரி ஒரு வாய்ப்பாடை கொடுத்து, அந்த சூத்திரம்ங்கிறது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து, இப்படி தான் நீங்கள் கடந்து போங்கன்னு சொல்லி ஒரு வழியையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த இயற்கை எவ்வளோ பெரிய ஒரு நமக்கு உதவி பண்ணுது அப்படின்னு தோணுது. சில சேம் டைமில் வந்து என்னென்னா, என்ன சுற்றினாலும் தலையில் தண்ணி குடித்தாலும் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க. இதே இது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு போய் கேட்க போகிறேன். எல்லா மனிதனும் தன்னை உணர்ந்துட்டாங்கன்னா எதுக்கு பிரார்த்தனைன்னு வைக்க போகிறாங்க? இறைவா என்னை இப்படி செய்யுங்கன்னு ஏன் கேட்கணும்? எனக்கு இறைவன் செய்ய மாட்டாங்கிறதும் தெரிஞ்சிடும், இறைவன்கிட்ட போய் கேட்க தேவையில்லைங்கிறதும் தெரிஞ்சிடும், இறைவனாலே முடியாதுங்கிறதும் தெரிஞ்சிடும். இங்கே எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதுக்கு தான் நம்ம வந்து தன்னை உணர்தல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே அதிகபட்சமாக பேச வேண்டியதாக இருக்குது. இந்த மனம் பண்ணுற கூத்தெல்லாம் கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து நிர்கதியாக்கி விட்றதும் அதுதான், திரும்ப அது கூட்டிகிட்டு போகிறதும் அதுதான்.
இந்த மனம் வந்து என்ன ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப அழகாக சமத்தா நம்ம கூட வண்டியில் வரும். ஒரு டைமில் பார்த்தா நம்மளை வந்து எதில் போய் நம்மளை வந்து தள்ளி விடுது, எப்போ எங்கே போய் நம்மளை வந்து கமுத்தி விட்ரும், எங்கே போய் குழி தோண்டி புதைச்சிடும்னே தெரியாது. அதோட பயணம் செய்கிறது ஏதோ என்னது அணுகுண்டை கட்டிட்டு பயணம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். சேம் டைமில் இந்த மனத்தை நம்ம வலை வலு வ வலிமைப்படுத்தி வழி ஆடுற அளவுக்கு நம்மளை அதை மாற்ற வச்சுட்டோம் அப்படின்னா, ராஜா வந்து ஒரு சாரட் வண்டியில் போவார்ல, அப்போ வந்து ஒரு ஒரு குதிரையை ஓட்டி வந்து எப்படி ஓட்டிகிட்டு போவானோ அதே மாதிரி இந்த மனம் நம்மளை ஓட்டிகிட்டு போகும். நம்ம ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ராஜா மாதிரி அப்படியே சுற்றி நகர்வலம் வரலாம். இந்த மாதிரி தன்மை வர்றதுக்கு நம்ம ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும், ரெண்டாவது வந்து என்னென்னா நேர்மையாகவும் எளிமையாகவும் நம்ம அதோட பயணிக்கணும். குறுக்கு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி போயிடக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா அங்கே இந்த மந்திரம் சொல்லித்தராங்க, இதை குறிவேற்றுனா 1,00,000 8 தடவை உருவேற்றுனா இதை பார்த்துடலாமா, பெண்ணை வசியம் பண்ணிடலாமா, அதுக்கப்புறம் மை கிடச்சிருமா, அப்புறம் வந்து ஏதாவது இந்த குலதெய்வங்களை இந்த இஷ்ட தெய்வங்களை வந்து வசியம் பண்ணலாமா, இந்த மாதிரி போய் அலைஞ்சு ஏதாவது உள்ள சிக்கிக்கிட்டு இந்த மனித மனம் என்ன செய்யுதுன்னா தவறான வழியை கைட் பண்ணுது. அதுக்காண்டி அவங்கெல்லாம் இல்லை, ஏன்னா கருவூர் சித்தர் கூட நிறைய இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாம் கற்று தான் வச்சுருந்துருக்காங்க, எல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ வந்து எப்படி தெரியுமா, ஒரு இது இருக்குது, அந்த அஷ்ட கர்மங்கள் வந்து அந்த இப்போ எப்படி இந்த வசியம் தம்பனம் மோகனம் அப்படிலாம் இருக்குல்ல, அப்போது அதில் என்னென்னா ஒரு நோயை அந்த பொருள் வந்து வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தங்களுக்கு செல்வம் வர்றதுக்கு வளர்ந்துக்கிட்டே போக வைக்கலாம். ஒருத்தங்களுக்கு வந்து இது இருக்கவே கூடாது அப்படின்னா நோய் தன்மையில் வந்து அழிக்கிறதுக்காண்டி பயன்படுத்துகிறாங்கன்னா நோயை அழிக்கலாம். இந்த தன்மைக்கு தான் கருவூரார் சித்தர் பயன்படுத்தினார். இதைத்தான் கெட்டவங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு அந்த அழிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஒரு கெட்டவனை வளர்த்துறதுக்காண்டி இந்த வளர்தல் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. கான்செப்ட் வந்து கொண்டு வந்த நோக்கம் வேறு, அது வந்து வளர்ந்து வந்து வேற ஒரு இதாக ஆயிடுது. அதனால தான் நல்லவர்களிடம் இந்த செயல் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்கு எதுக்கு இதான். இப்போ ஏன் எப்படின்னா, இப்போ வந்து இந்த போனஸான இதயம்னு சொல்கிறேன். போனஸான இதயம் வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு, மூளை கொடுக்கப்பட்டிருக்கு, உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே. நீங்கள் வந்து அவைக்கன் ஆகி போகிறதுக்கு ரொம்ப மெனக்கெடுக்கவே தேவையில்லை. நீங்கள் வந்தாலே போதும் சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா நீங்கள் வந்தாலே போதும் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அதே மாதிரி நீங்கள் ஞானம் அடையணுங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு ஒரு ஆசை மட்டும் வச்சுக்கோங்க, மித்ததெல்லாம் அதுவே எடுத்துகிட்டு போகும். நீங்கள் இயல்பாக அதோட மட்டும் பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் இந்த ரைட் நவ் காலம் இருக்குது. இந்த 3D டைமென்ஷன் 5D டைமென்ஷன் 6D டைமென்ஷன் சொல்கிறீங்களே, அதை நான் போய் பார்த்தேன்னா அதுக்குள்ளே போய் நான் வாழ்ந்து பார்த்தா வர முடியும்னா அப்படி இல்லை. இது ஒரு கிளாஸா? 3D டைமென்ஷனுங்கிறது வந்து 5th வரைக்கும் உள்ள ஸ்கூலு, 4D இல்லை 5D டைமென்ஷன் வந்து ஒரு 11th 12th காலேஜா அப்படி அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொண்டு போய் நம்மளை அங்கே விடுவாங்களா? அந்த சிலபஸ் இருக்குமா? இது ஒரு இந்த மாதிரி தான் நீங்கள் டைமென்ஷன் சொல்கிறீங்களான்னா இல்லை. உள்தன்மையில் நீங்கள் வளர்கிறது, உள்தன்மைக்குள்ளே அகப்பயணத்துக்குள்ளே நம்ம போகிறது. வெளித்தன்மையில் வந்து நம்ம கண்ணை கட் பண்ணிவிட்டு உள்தன்மைக்கு வந்து அகக்கண்ணை தேர்ட் ஐயை பயன்படுத்தி அது நம்ம வழிநடத்துறது தான் எல்லாமே பிரம்மாண்டமாக அனுபவங்கள் இதெல்லாம் வருது. அப்போ வந்த காட்சிகளையும் மந்திரங்களையும் எழுதினது தான் இந்த தத்துவங்கள். இந்த மாதிரி சொல்கிற மாணிக்கவாசகர் எழுதினது, திருவாசகர் எழுதினது, இந்த மாதிரி இந்த கீதை எழுதினது, மகாபாரதம் ராமாயணம் போன்றதெல்லாம் எழுதினதுலாம் இந்த இதில் தான். அப்போ இங்கே வந்து எதுவும் உண்மையும் கிடையாது, எது பொய்யும் கிடையாது. நீங்கள் உண்மைக்குள்ளே போனால் உண்மைக்குள்ளே போங்க, அது அப்படியே கொண்டு போய் பொய்யில் விட்டுரும். பொய்யில் குதிங்க, அப்படியே கொஞ்சம் நாண்டு போனால் அது உண்மையில் விட்டுரும். இப்போ நீங்கள் எது பொய் எது உண்மைன்னு நீங்கள் பகுத்தறிஞ்சு பிரித்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்க. ஆனால் இங்கே சண்டை போடுறோம், நம்ம வந்து நான் பொய் பக்கம் தான் இருப்பேன், நான் உண்மை பக்கம் இருப்பேன்னு. நம்ம 2 பக்கம் தான் இருக்க முடியும், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல். ஏன்னா இங்கே டூயல் உலகம் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த புரிதலோட தான் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க மேலே ஒரு பற்று. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பற்று வைக்காதீங்கன்னு சொல்லலை, அதுக்காண்டி நான் கல்யாணமே பண்ணக்கூடாதுங்க, ஞானம் அடையணுன்னா நான் கல்யாணமே பண்ணக்கூடாதா? அப்புறம் நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, நான் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு இதே மாதிரி வாழ முடியாதா, ஞானம் அடைய முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் எல்லாமே வச்சுக்கணும், ஆனால் தாமரையில் தண்ணி போல் பற்றற்று இருக்கணும், தீவிரமாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன்.
மற்றபடி வந்து என்னென்னா, இந்த அனுபவத்தை கடந்து போனால் தானே நீங்கள் ஃபுல்ஃபில் ஆவீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைவடைஞ்சால் தான், உங்களுக்குள்ளே உங்களை விரும்பினா தான், உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஒரு வந்து நீங்கள் வந்து கான்சியஸையும் எனர்ஜியும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்குள்ளே ஒரு என்னது ஃபுல்ஃபில் ஆகி மலர்ந்து போனால் மட்டும்தான் வெளியிலவே மலர்ந்து மலர்ந்து வர முடியும். அப்போ உள்ளுக்குள்ள தன்மைக்கு வந்து 2மே இருக்குங்கிறதான் என்னோடது. ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. அந்த ஆணையும் பெண்ணையும் அந்த 2 பேத்துக்கும் திருமணம் நடக்கணும். அந்த 2 திருமணம் தான் அவங்க 2 பேரும் வாழ்கிற வாழ்க்கையில் தான், அந்யோன்யமாக இருக்கிறதுல தான், அன்பாக இருக்கிறதுல தான், காதலாக இருக்கிறது தான், காமமாக இருக்கிறது தான் நம்ம முழுமைத்துவம் அடைவோம். நம்ம முழுமைத்துவம் அடையும் போது நம்மகிட்டேருந்து ஒரு அன்பு அப்படியே பொங்கி வரும்போது மற்றவங்களுக்கெல்லாம் அது வந்து காட்டப்படும். நம்மளே வறண்டு போயிருக்கோம், நம்மளே தாகமாக இருக்கோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு தாகம் தீர்க்கறதுக்கு நம்ம உதவி பண்ண முடியும்? இல்லை நான் தாகமாக இல்லைன்னு நடிக்க முடியும்? நீங்கள் வந்து ஒரு டேங்க் நிறைய தண்ணி வச்சுருந்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் கூப்பிட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. தண்ணி இருக்குல்ல, எடுத்துக்கலாமான்னு. ஸோ நீங்கள் எதுவுமே இல்லாமல் உள்ளுக்குள்ளே வற்றி போய் இதாக இருந்தீங்கன்னா, எப்படி வந்து நீங்கள் கொடுக்கவும் முடியாது, அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அந்த பறவைகள் எப்படி பழுத்த மரம் நோக்கி வருமோ, அதே மாதிரி இந்த ஞான நிலை அடைஞ்சால் இந்த கருத்துக்களை வந்து வெளியில் சொல்கிறது தான். இது ஞானத்தோட ஒரு நோக்கமே என்ன தெரியுமா? இது வந்து நம்மளோடது கிடையாது. இந்த கருத்துக்கள் என்னோடது கிடையாது. இந்த அகங்காரம் வந்து என்னோடது கிடையாது. எப்படின்னா, இது வந்து நான் இதை கற்றுக்கல, நான் இதை வந்து உருவாக்கலை, நான் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்படிலாம் இல்லை. அந்த ஞானம் மலர்ந்தாலே என்னதுன்னா, தன்னையே விட்டுரும், தன்னை மறந்துடும். தன்னை அறிதல் அப்படின்னா தன்னை இழத்தல், தன்னை வந்து கரைத்தல், எல்லாமே ஆகிறது, பிரபஞ்சமாக ஆகிறது. நான் தான் பிரம்மன் உணர்றது, நான் ஒரு அணுவாக உணர்றது, இங்கே எல்லாமே உணர்றது, ஏகனாக ஆகிறது, அநேகனாகவும் ஆகிறது. அப்போ இந்த தன்மையில் நீங்கள் வந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதாவது வந்து ஆசைகள், அப்புறம் வந்து நிராசைகள், இன்பம் துன்பம் அப்படின்றது சமமாக போயிடும். நீங்கள் காதல் பண்ணால் என்ன, காதல் பண்ணாட்டி என்ன, காமம் கிடைச்சா என்ன, காமம் கிடைக்காட்டா என்ன, உடல் இருந்தால் என்ன, உடல் இல்லைன்னா என்ன, எல்லாமே வந்து சமநிலைக்கு போயிடும். அறிவை வந்து மண்டையில் குமிச்சிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் இப்படி நினைக்கும் போது இந்த அறிவு வந்துடுது. நான் திடீர்னு பறவையாக பார்க்கணுன்னா பறவை உடல் எடுத்துடுறேன். நான் ஒரு மரமாகணுன்னா மரமாகிறேன். ஒரு கல்லாகணுன்னா கல்லாகிறேன். ஒரு மலையாகணுன்னா மலையாகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து இதை வந்து வேறுபடுத்தி ஒரு பொறாமையாக ஒரு வந்து என்னென்னா 2 பிரிவாக ஆக முடியும்? 2 பிரிவாக இருந்தது தான் முழுமையடைஞ்சு, அதைத்தான் சொல்கிறாங்கள்ல, எல்லா பிறவையும் சலித்தேன் அப்படிங்கிற மாதிரி சலித்து போயிடணும். ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து அந்த இன்பத்தில் சலித்து போனால் தான் அவங்க அதை விட்டுட்டே அடுத்து வருவாங்க. உணவை சலித்து போயிடணும், உடை சலித்து போயிடணும், அந்த நகைகள் ஆடம்பரங்கள், ஏன் அந்த அகங்காரம் கூட சலித்து போயிடணும். போதுண்டா, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கு தான் இந்த பூமியில் வந்து நம்ம பிறந்து வந்து இந்த அனுபவத்தை எடுத்து வந்திருக்கோம். அதனால தான் ஒருத்தவங்க ஞானம் அடைகிறது ஒரு நிலையாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே வேறு வேறு வகையிலே சொல்லுவாங்க. ஆனால் போகிறது ஒரு இடம் தான், ஆனால் இப்போ வேறு. ஆனால் நான் வந்து காஷ்மீரில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்க எங்கள் சிவகாசியில் இருக்க தன்மையோடு நான் மெர்ஜ் பண்ண முடியாது. ஆனால் காஷ்மீர் பக்கத்தில் சேமாக இருக்கிற ரஷ்யாவில் அந்த பனி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சேம் கலாச்சாரம் இருக்கவங்க வந்து அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் என்னோடய கருத்தை. எனக்கும் இப்படி தாங்க இருக்குது, உங்களுக்கும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இமயமலையில் இருக்கவங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவகாசியில் உள்ளவங்க யாருன்னா இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலத்தை வந்து இருக்க மக்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கருத்து கூட ஒத்து போகிற மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கணும். சேம் டைமில் அது கட்டாயமும் கிடையாது. இதுதான் எங்கள் உண்மை. அப்போ அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்கவுங்களுக்கு காலம் வந்து எப்படி வழி நடத்துதோ அதோடு போனாலே போதும். நீங்கள் எதுவுமே இங்கே செய்ய தேவையில்லைங்கிறது தான் உண்மை. என்ன சொல்கிறதுனா, இங்கே அனைவரும் கடவுளர்கள் தான்.